ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நாம இன்றைக்கான வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் நம்ம மக்களே, பிஎஸ்என்எல் ரீசார்ஜ் பிளான்ஸை பற்றி தான் மக்களே பார்க்க போகிறோம். இப்போ கரண்டில் ரீசார்ஜ் என்னென்ன ரீசார்ஜ் இருக்குது, நம்ம எப்படி வாய்ஸுக்கு எப்படி தனியாக ரீசார்ஜ் பண்ணுறது, வாய்ஸ் அண்ட் டேட்டா எப்படி பண்ணுறது, இந்த மாதிரி தெரியுங்கிறவங்களுக்கு இந்த வீடியோ வேண்டாம் மக்களே. நீ தெரியாதவங்க மட்டும் இந்த வீடியோ பார்த்துக்கிடுங்க, எப்படி நம்ம ரீசார்ஜ் பண்ணுறது அப்படிங்கிறத. ஓகே மக்களே, நீங்கள் முதல்ல பிஎஸ்என்எல் ஆப் இருக்கான்னு செக் பண்ணிக்கிடுங்க. பிஎஸ்என்எல் ஆப் இல்லைனா பிஎஸ்என்எல் ஆப்பை நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிடுங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்கள் நம்பரை ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கிடுங்க. ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரும் மக்களே, உங்களுக்கு ஷோ ஆகும். இதில் நீங்கள் ரீசார்ஜ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கிடுங்க மக்களே. ரீசார்ஜுங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு இப்போது நீங்கள் இந்த சிம்மை வந்து ஒரு செகண்டரி சிம்மாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். ப்ரைமரி சிம்மாக நீங்கள் வேறு சிம் யூஸ் பண்ணியிருந்தாலும் செகண்டரி சிம்மாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கலாம். செகண்டரி சிம்மாக யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வாய்ஸ் மட்டும் ரீசார்ஜ் பண்ணணும்னு நினைப்பீங்க. வாய்ஸ்னால் இப்போ நம்ம சிம் லாக் ஆகிடக்கூடாது, சும்மா ஒரு செகண்டரி சிம் மாதிரி வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறவங்களுக்கு வாய்ஸ் மட்டும் டேட்டா பக்கம் பார்த்தீங்கன்னா வாய்ஸுக்கு இந்த மாதிரி இத்தனை ரீசார்ஜ் பிளான்ஸ் இருக்குது மக்களே. 1499 ரூபாய்க்கு 300 நாளைக்கு கொடுக்குறாங்க. உங்களுடைய பட்ஜெட்டை பொறுத்து நீங்கள் என்னென்ன ரீசார்ஜ் பண்ணலாம் அப்படிங்கிறத ஒரு கெஸ் பண்ணிக்கிடுங்க. அது கெஸ் பண்ணுறத பொறுத்து நீங்கள் உங்களுக்கு ரீசார்ஜ் எவ்வளோ ஒரு மாதம் வேணுமா, 3 மாதம் வேணுமா, இல்லை 2 மாதம் வேணுமா அப்படிங்கிறது உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி ரீசார்ஜ் பண்ணிக்கிடுங்க மக்களே. ஓகே மக்களே, இதுக்கு நான் ஆல்ரெடி ரீசார்ஜ் பண்ணியிருக்கேன், எனக்கு டேட்டா மட்டும் தான் தேவைப்படுது அப்படிங்கிறவங்களுக்கு இப்போது நிறைய பேர் எனக்கு ஒரு 1 GB டேட்டா மட்டும் வேணும் ப்ரோ, நான் இது ஜிபே நம்பர் இருக்குது, அதனால் இது ஜிபே ஓப்பன் பண்ணணும் அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்பீங்க. அப்போது இதில் டேட்டாக்குள்ளே இதில் போயிட்டு நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா 60 ரூபீஸ்க்கு பார்த்தீங்கன்னா 2 GB டேட்டா 1 டே வேலிடிட்டி கொடுக்காங்க. இல்லை ப்ரோ எனக்கு எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு உங்களுக்கு மேலே பார்த்தீங்கன்னா 58 ரூபாய்க்கு இருக்குது, 105 ரூபாய்க்கு இருக்குது, 198 ரூபாய்க்கு இருக்குது, அப்புறம் 415 ரூபாய்க்கு இருக்குது. இந்த மாதிரி நிறைய இது கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவைகளை பொறுத்து நீங்கள் எவ்வளோ வேணும் அப்படிங்கிறத ரீசார்ஜ் பண்ணிக்கிறீங்க மக்களே. ஓகே மக்களே, இப்போ நான் இதுக்கப்புறம் என்ன சொல்ல போகிறோம் பார்த்தீங்கன்னா, இப்போ நிறைய பேர் பட்டன் ஃபோன் யூஸ் பண்ணிகிட்ருப்பாங்க. பட்டன் ஃபோன் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு இந்த வாய்ஸு பேக்கேஜே ஓகே. அதுக்கப்புறம் நிறைய பேர் பிஎஸ்என்எல் சிம் தான் எனக்கு வேணும், பிஎஸ்என்எல் தான் எனக்கு எல்லாமே நான் யூஸ் பண்ணுறேன், பிஎஸ்என்எல் தான் எனக்கு நான் ப்ரைமரி சிம்மாகவே வச்சுருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, வாய்ஸ் அண்ட் டேட்டாவில் போயிட்டு இதில் பெஸ்ட்டு ரீசார்ஜ் பிளான்ஸ்னால் மாறுங்க மக்களே. இதில் 997 ரூபா உங்கள் பட்ஜெட்டை பொறுத்து சொல்கிறேன். இதில் 997 ரூபா பார்த்தீங்கன்னா 150 டேஸ்க்கு வேலிடிட்டி கொடுக்காங்க. இது 999 ரூபா ஜியோவில் பார்த்தீங்கன்னா வெறும் 90 டேஸ் தான் கொடுப்பாங்க. இது அப்படியே டபுள் மடங்கு கொடுக்காங்க, 2 GB பெர் டே அப்படிங்கிறது பார்த்துங்க. இதே பிளானு ஜியோவில் 999 ரூபா 90 நாளைக்கு தான். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா 997 ரூபா 150 டேஸ்க்கு கொடுக்குறாங்க. ஆனால் நிறைய பேர் நம்ம வீடியோ போட்டிருக்கிறதுல நிறைய பேர் கமெண்ட் பண்ணிகிட்டு இருந்தீங்க, இந்த மாதிரி பிஎஸ்என்எல் டவர் எனக்கு எங்கள் ஊரில் சரியாக இல்லை ப்ரோ, ரொம்ப ஸ்லோவாக இருக்குது, அதுக்கு நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணிகிட்டு இருந்தீங்க. உங்களுடைய ஊரில் டேட்டா கவரேஜ் இந்த மாதிரி டவர்லாம் எப்படி இருக்குங்கிறத செக் பண்ணிவிட்டு வேறு ஒருத்தவங்க ஃபோன் வச்சுருந்தாங்கன்னா அவங்ககிட்ட பிஎஸ்என்எல் சிம் இருந்துச்சுன்னா அவங்க யூஸ் பண்ணுறது எப்படி இருக்குதுன்னு கேட்டுட்டு நீங்கள் ஒரு ஜட்ஜஷன் மாதிரி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ரீசார்ஜ் பண்ணுங்கள் மக்களே. நீங்கள் டேரெக்டாக ரீசார்ஜ் பண்ணி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்க இங்கே பிஎஸ்என்எல் சிம்மை, ஓகேங்களா. அதுக்கப்புறம் இப்போ நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா 4Gயே வர ஆரம்பிச்சிட்டு, அதனால் உங்கள் ஏரியாவில் 4G கண்டிப்பாக இருக்கும். ஆனால் எப்படி டேட்டா கவரேஜ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்து ரெடி பண்ண ஆரம்பிங்க. இப்போ எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டு ஒருத்தர் பிஎஸ்என்எல் தான் வேலை பார்க்காப்புல. அவங்க இந்த டேட்டா கவரேஜ் ஃபுல்லாக 3Gலேருந்து 4Gயாக மாற்றக்கூடிய ஒர்க்கில் இருக்காப்புல. அவங்க சொன்னது என்னென்னா, ஃபஸ்ட்டு 4Gயாக கன்வெர்ட் பண்ணி விட்ருவோம், அதுக்கப்புறம் டேட்டா கவரேஜ் வர்றது கொஞ்சம் நாள் ஆகும், டைம் எடுக்கும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காப்புல. ஸோ அதனால் நீங்கள் உங்களுக்கு யூஸ் பண்ண ஆரம்பிங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ப்ரைமரி சிம்மாக நீங்கள் யூஸ் பண்ணிகிட்ருப்பீங்க. ப்ரைமரி சிம்மாக யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு டேட்டா கவரேஜ் கரெக்டாக இருந்துச்சுன்னா வச்சுக்கிடுங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் வேறு சிம்மு யூஸ் பண்ணுங்கள் மக்களே. ஓகே மக்களே, நம்ம மேட்ருக்கு வருவோம். இப்போது 997 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா 150 டேஸ் இருக்குது. அதுக்கப்புறம் 600 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா 70 டேஸ் கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி உங்களை அமௌண்ட் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு ரீசார்ஜ் பண்ணிக்கிடுங்க மக்களே. அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா 247 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா 50 GB டேட்டா கொடுத்துருவாங்க, மொத்தமாக 30 டேஸ் வேலிடிட்டி கொடுப்பாங்க மக்களே. அப்புறம் 1 மந்த் வேலிடிட்டி பிளானும் இருக்குது. 239 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா 2 GB பெர் டே 1 மந்த் வேலிடிட்டி. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 147 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா 5 GB டேட்டா கொடுப்பாங்க, ப்ளஸ்ஸு 24 டேஸ் வேலிடிட்டி. இதான் மக்களே. அதுக்கப்புறம் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் மக்களே. இதுக்கு தவிர வேறு இந்த மாதிரி எப்படி சொல்ல, நம்ம இந்த சன் என்எக்ஸ்டி இந்த மாதிரி எனக்கு ஆப் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த பை டிவி ப்ரீமியம்னு இருக்குது பார்த்தீங்களா. இதில் போய்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் நேஷ்னல் பவர் பேக்குன்னு கொடுத்துருப்பாங்க, 151 ரூபாய்க்கு கொடுத்துருப்பாங்க. இதில் குறிப்பிட்ட ஒரு ஓடிடிஸ் சேனல்லாம் கொடுத்துருப்பாங்க. அது என்னென்ன ஓடிடிஸ் சேனல்னு காமிக்க பாருங்கள்.
இப்போது வியூ மோர் கொடுத்தீங்கன்னா இதில் சோனி லைவ் ப்ளஸ் 24 ஓடிடி அப்படின்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இதில் என்னென்ன ஓடிடி சேனல்லாம் இருக்குங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். சோனி லைவ் இருக்குது, சீமெரோ, லைன் கேட்ஸ், இந்த மாதிரி சன் அண்ட் நெக்ஸ்டி, அதுக்கப்புறம் முக்கியமானது நான் சொல்கிறேன் ஆஹா, அந்த மாதிரி ஆஹா தமிழ் அப்படிங்கிறதுலாம் நம்ம தமிழ் படங்கள்லாம் அதில் தான் வரும். சன் அண்ட் நெக்ஸ்டி இல்லை சோனி லைவு, ஆஹா, இந்த 3 மட்டும் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுக்கூடிய மக்களே. இது வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தனியாக இதில் வந்து இந்த 151 ரூபா பிளானை ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா 30 டேஸ்க்கு வேலிடிட்டி கொடுப்பாங்க. அது அப்படி இல்லை எனக்கு அந்த மாதிரிலாம் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் நார்மலாக ரீசார்ஜ் பண்ணி யூஸ் பண்ணிக்கிற மாதிரிங்களே. வாய்ஸு வேணும்னா வாய்ஸ் யூஸ் பண்ணிக்கிறீங்க, வாய்ஸ் அண்ட் டேட்டா வேணும்னா வாய்ஸ் அண்ட் டேட்டாவில் போய்ட்டு நீங்கள் போய்ட்டு என்ன மாதிரி ரீசார்ஜ் வேணும் உங்கள் பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி ரீசார்ஜ் பண்ணிக்கிறேங்க மக்களே. ஓகே மக்களே, இந்த வீடியோவில் உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கலாம். முக்கியமானது பிஎஸ்என்எல்லை பற்றி எனக்கு இந்த மாதிரி இது எப்படி ப்ரோ அப்படிங்கிற ஒரு சஜஷன் இருக்கலாம். அதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமான கண்டிப்பாக வீடியோ போடுறேன். ஓகே மக்களே, இந்த வீடியோ பிடிச்சினா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.